ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். 1 வீக் கழித்து திரும்ப உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, vlog மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் vlog தான். இதில் ராகி யூஸ் பண்ணி என் கிட்ஸ் 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஸ்வீட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஸ்வீட் பிடிக்காதவங்க அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் நான் இதில் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஈவினிங் வந்து எப்பவும் போல் டெய்லி ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான். பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, பெருக்கி தள்ளுற வேலை இருந்தால் அதை வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து உப்பு ஜாடி வந்து விளக்கி வச்சுருந்தேன். அதை வந்து காஞ்சி போச்சு. சரின்ட்டு கொஞ்சமாக லைட்டாக ஈரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சி வச்சுட்டு, சரி உப்பு வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணேன். இந்த vlog எடுத்தது ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தேன். ஃப்ரைடே டைமில் உப்பு ஜாடி வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடையில் போய் உப்பு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பேக்கெட்டு, இது 2மே வாங்கிட்டு வந்தாலுமே நல்லது. அதனால் மார்னிங்கே வந்து அதில் கொஞ்சமாக உப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு என் பையன் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டான். இதுக்கு முன்னாடிலாம் நீ நிறைய ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பேன், இப்போல்லாம் செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என் பையன் திட்டிகிட்ருக்கான். சரின்ட்டு அவனையே இந்த மாதிரி அழ வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்நாக் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ராகியில் ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சேன். என் பையனுக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்வீட்டாகவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ராகி ஸ்வீட் வந்து செஞ்சேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இதை என் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால வெல்லம் வந்து நான் மஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் வேணாம், ஸ்வீட்டாக எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு நம்ம தோசைக்கல் இருக்குல்ல அதில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து வெல்லமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் என் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணியும் செய்யலாம், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கிறதா இருந்தால் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ராகி மாவுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெல்லம் வந்து நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் எப்போதைக்குமே நான் வெல்லம் நறுக்கி வச்சுருவேன். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நறுக்கி வச்சுடுவேன். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். என்னென்னா வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் அதில் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா அதை வந்து அந்த வெல்லத்தை ஒரு 1 hour இல்லை 2 hours முன்னாடியே நம்ம ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சா தான் நம்ம சமைக்க போகும்போது கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்க முடியும். நான்லாம் வந்து முன்னாடியே ஊற வைக்கிறதுலாம் எனக்கு செட்டே ஆகாது. அதனால் நறுக்கி வச்சுக்குவேன். அதை தான் இதில் வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி உதிரியாக ஏன் பிசைஞ்சேன் அப்படின்னா, நம்ம வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சோம்ல, அதெல்லாம் இப்போ நம்ம இந்த டைமில் போட்டு இது கூடவே நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசையும் போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால் வெல்லம் போட்டு முதல்ல உதிரியாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று கூட ஆட் பண்ணலாம். முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை வந்து பறித்து நிறைய முருங்கைக்கீரை கூட போட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் இதை செய்கிற டைமில் எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி இதை 2 விதமாக பிசையலாம். நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி தட்டி விடும்போது நம்ம இப்போ இந்த பிசைகிறோம்ல, இதை வந்து கெட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கையில் டச் பண்ணோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த தோசைக்கல்லில் தட்டும்போது கையில் ஒட்டாமல் நல்லா வரும். ஆனால் சாப்பிட வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஹார்டாக வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் இந்த கையில் ஒட்டுற அளவுக்கு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் இந்த மாதிரி நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எத்தனை நாளும் உள்ளே போகும். எத்தனை நாளும்னு சொல்ல முடியாது. நான் வந்து 1 தான் சாப்பிட்டேன். கிட்ஸும் 2 பேரும் 1 தான் சாப்பிட்டாங்க. அதுவே ஃபில் ஆகிடுச்சு. ஏன்னா கேழ்வரகுல இது, அதனால் ஃபில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு நல்லா மென்னி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தர் வந்து சாப்பிட சாஃப்டாக இருக்கணும், அப்படியே உள்ளே போயிடணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தோசை பலகையில் தட்டி விட்டுட்டு நான் வந்து நெய் எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் நெய் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை கொடுத்து விட்டாங்க. அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லை அப்படின்னா ஆயில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை சிம்மில் வச்சுட்டு தான் தட்டி விடணும். சிம்மில் வச்சுட்டே தான் நம்ம வேக விடணும். நம்ம கனமாக தட்டி விடுறதுனால அது சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வெந்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இது கொஞ்சம் டைமும் பிடிக்கும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடணும். 2 பக்கம் திருப்பி போடுங்க. அதே மாதிரி ஆயில் இல்லைன்னா நெய் விடும்போது நம்ம எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சல, அதனால் திருப்பி போடும்போது உடஞ்சிடுச்சு. உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கிள்ளி தானே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நான் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாஃப்டாக தான் வேணும்ன்ட்டு நான் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஹார்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி திருப்பி போடும்போதெல்லாம் உடையாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 வந்து போட்டு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இன்னும் 1 இருக்குது, அதை வந்து போட்டு எடுக்க போகிறேன். எனக்கு இதை பார்க்கவே கிரேவிங்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இடையிலேயே வந்து நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கிரேவிங்ஸாக இருக்குது, கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிச்சன்லேயே சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படி தான், ஏதாச்சும் பார்க்குறதுக்கு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே நான் சாப்பிடுவேன். அவ்வளோதான், லாஸ்ட்டாக 1 வந்து தோசைக்கல்லில் வெந்துட்டுருக்கு. மீதி 2 சுட்டு எடுத்துல அதில் கொஞ்சமாக கிள்ளி வாயில் போட்டுட்டு கிட்ஸ் 2 பேருக்கும் ஆளுக்கு 1 கொடுத்தேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கிடையில் நாளைக்கு மார்னிங் பாதாம் பருப்பு எம்டி ஸ்டொமக்கில் கிட்ஸ் 2 பேருக்கும் கொடுப்பேன். ஸோ அதனால் அதை வந்து இப்போ ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு 10 பாதாம் 5 முந்திரி வந்து ஊற வச்சிட்ருந்தேன். எம்டி ஸ்டொமக்கில் அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க. நாளைக்கு கிட்ஸுக்கு ஸ்கூல் வேறல்ல, சாட்டர்டே அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. சரின்ட்டு அதை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் ஊற வச்சிட்ருந்தேன். இந்த இடத்துல ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே சமைக்கிறோம் அப்படின்னா தோசை வேகிற டைமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் அடை போடுறோம், அதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டி இருக்குது. பால் வந்து பொங்கி வர வரையும் நிற்க வேண்டி இருக்குது. அந்த மாதிரி கேப்லாம் கிடைக்கும்ல, அந்த கேப்லலாம் நம்ம இடையில் வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா, அடுத்து பண்ண வேண்டியது ப்ரிப்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் பண்ண வேண்டி இருக்கா அப்படின்னு வந்து திங்க் பண்ணி அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். வேலையும் நிறைய வந்து முடிஞ்சிடும், சீக்கிரமும் வேலை முடியும். இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். அப்படி தான் இந்த ராகி அடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் நான் கம்மன் நின்றுட்டு இருந்தேன்னா, சரி வேறு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நாளைக்கு ஊற வச்ச பாதாம் வந்து தேவை. அதுக்காக சரி அதை லேட் நைட் தான், ஒரு 9 o'clock மேலே தான் ஊற வைப்பேன். இப்போ வந்து 8 o'clock 7 o'clock சம்திங் நினைக்கிறேன். அந்த டைமே வந்து நான் ஊற வச்சிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு கொஷின் கேட்குறேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கொஷினுக்கு ஆன்சரு. ஏன்னா ரொம்ப ஈஸி, பட் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். எதுவும் இல்லை, சிம்பிள் தான். இந்த இலை காமிச்சல, இந்த இலை என்னது அப்படின்றத
நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து இந்த இலையோட பேர் வந்து நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். என் பாப்பா வந்து விரும்பி ஒரு விஷயத்த கேட்டிருக்கா. இது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு என் பாப்பாக்காகட்டும் எனக்காகட்டும் வச்சுக்கிட்டு. இப்போவே என்னன்னு கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. அது வந்து எங்கே பார்த்தான்னு தெரியல பாப்பா. பட் ஆனால் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி அந்த இடத்த கூட அவளே கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து அங்கே வா எனக்கு வந்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்சா. சரின்ட்டு நானும் போய் அவங்கக்கிட்ட கேட்டு பறிச்சுக்கிட்டேன். மருதாணி இலை தான். அவங்க ஆல்ரெடி பொங்கலுக்காக பறிச்சுக்கிட்டாங்க போல் நிறைய. கொஞ்சம் இலை தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறத பறிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் பறிச்சுட்டு வந்தேன். இந்த மருதாணி செவக்க நல்லா பழுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக பழுத்து வரும். நானும் என் பாப்பா 2 பேருமே 1 ஹவர் தான் வச்சுக்கிட்டோம். அதுக்கே சூப்பராக பழுத்து வந்துடுச்சு. இது வச்சதுக்கப்புறம் மார்னிங்கே ஏஞ்சி பாப்பா ஸ்கூல் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் வீடியோ கிளிப் எதுவும் எடுக்கலை. பட் சூப்பராக பழுத்து வந்துச்சு. கொஞ்சம் பேக் வரணும். இது பேக்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும். ஏன் நீ கொஞ்சம் தான் தெரியுது. அதனால தப்பு. இந்த மருதாணிலாம் வச்சுட்டு என் பாப்பாவை குஷிப்படுத்திகிட்டே இருந்தேன் நான். அந்த கேப்பில் பையன் வந்து நீங்கள் 2 பேர் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க, நானும் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேமரா மேன் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் வந்து ஆங்கிள் வந்து செட் பண்ணிவிட்டு வரேன். நல்லா இல்லை, இது இப்படி வரணும் அப்படி வரணும்னு சம்திங் சொல்லிகிட்டே இருந்தான். நானும் ஆங்கிள் சரியாக வைக்கலையோ என்னமோ அவன் சொல்கிறத பார்த்தா சரி ஏஞ்சி போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா நல்லா தான் வச்சுருக்கேன், கரெக்டாக தான். இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காகவே சொன்னான் போல். இதே மாதிரி பாப்பாக்கிட்டையும் சத்யாக்கிட்டையும் பேசிகிட்டே எனக்கு கொஞ்ச நேரம் போச்சு. இப்போ பாப்பா பேசுறது பாருங்கள். கம்மல் போட்டா நான் கம்மல் போட்டால் நீ மருதாணி நீ கம்மல் போடுவோ காது குத்திக்கோ. காது குத்துனா காது வலிக்கு தான் வலிக்கும். நான் வந்து உன்ன மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது குத்தினேன். இப்படியே கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் பையனுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு ஃபிங்கர் காய்ச்சி வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ஸ்கூலில் வந்து அடிப்பாங்களாம்மா. மருதாணி வச்சாலாம் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஒரு தடவை நெயில் பாலிஷோ எதுவோ வச்சுட்டு போனோமா, அதுக்கு அடித்தாங்க, திட்டினாங்க. அதனால் எனக்கு வேணாம் அப்படின்லாம் வந்து பையன் சொல்லிகிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்ட்டு பாப்பாவுக்கு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அது எனக்கு வருமா அப்படின்னு வந்து டவுட்லேயே வச்சேன். பட் ஆனால் வந்துச்சு ஃபுல்லாகவே. எனக்கு ஃபுல்லாக வந்துச்சு ஒரு கைக்கு, பாப்பாவுக்கு ஒரு கைக்கு ஃபுல்லாக வந்துச்சு. 2 பேருமே வச்சுக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து நான் மருதாணி வைக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக கேளுங்க. என்னென்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து மருதாணி வேணும், நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட அம்மாக்கிட்டலாம் கூட கேட்டேன். ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஜர்னி ஃபீவர் மாதிரி ஏதோ சம்திங் வரும், கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ப்ரெக்னென்சியாக இருந்து மருதாணி வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைக்காதீங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ இது எனக்கு தெரியும், அதனால் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.